அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். வாணி, her father and her grandfather have an average age of 53. இப்போ யார் யார் இங்கே இருக்கா? வாணி, அவங்களோட ஃபாதர், அவங்களோட கிராண்ட்ஃபாதர். ஸோ சொல்யூஷனில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் எக்ஸ் பி வாணிஸ் ஏஜ். இதில் ஒவ்வொருத்தவங்களோட ஏஜை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் பி ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ், ஃபாதர்ஸ் ஏஜ், அண்ட் இசட் பி கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 3 பேரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் வாணி, her father and her grandfather have an average age of 53. ஸோ ஆவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5 சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் டிவைடட் பை 5 அப்படின்ட்டு போட்டு அதோட ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே 3 பேரோட ஏஜ் கொடுத்துருக்கிறதால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53. இந்த 3 ஆப்போசிட் கொண்டு போனோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 53 3s ஆர் 159 அப்படின்ட்டு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒன் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ், 1/2 அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 1/2 அப்படின்னு தெரியும். ஒன் ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஏஜை நம்ம இசட்ன்ட்டு எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? பிளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ்னு கொடுத்துருக்குறாங்களா? ஸோ 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ் பிளஸ் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 1/4 ஆஃப் ஹர் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 1/4 வாணிஸ் ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். இது எல்லாமே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 65ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? 1/4 எக்ஸ் பிளஸ் 1/3 ஒய் பிளஸ் 1/2 இசட் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதோட 4 3 2ஓட எல்சிஎம் என்ன நம்மளுக்கு? 12. அப்போ என்ன பண்ணணும்? இதை 12 ஆக்கணும் அப்படின்னா மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது என்னவாகும்? 3x பிளஸ் இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4y பிளஸ் இங்கே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6z ஹோல் டிவைடட் பை 12 அப்படின்ட்டு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 65 அப்படின்ட்டு மாறும். இந்த 12 ஆப்போசிட்ல கொண்டு போய் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3x plus 4y plus 6z is equal to 780 அப்படின்ட்டு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கிவன் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? லாஸ்ட் கண்டிஷன் 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னால, if Vani's grandfather was 4 times as old as Vani. என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கு முன்னால வாணியோட கிராண்ட்ஃபாதர் வந்து 4 டைம்ஸ் வாணிஸ் ஏஜ் மாதிரி இருந்தாங்களாம். அப்போ அதை எப்படி எழுதலாம்? 4 years ago இசட் மைனஸ் 4. ஏன்னா ப்ரெசன்ட் ஏஜை தான் நம்ம இசட்ன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னால 4 டைம்ஸ் வாணியோட ஏஜ். அப்போ வாணியும் 4 இயர்ஸ்க்கு முன்னால நம்மளுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்ட்டு மாறும். அது அவங்க வயசுல இருந்து 4 years பிஃபோர் போகும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா இசட் மைனஸ் 4 4x minus 4 4s are 16 அப்படின்னு வரும். எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு போறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 4x minus zன்னு இருக்கும். இந்த மைனஸ் 16 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ மைனஸ் 4 பிளஸ் 16 மாறும். அப்போ 4x minus z is equal to 12 அப்படின்ட்டு இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159 அப்படின்ட்டு எழுதணும். 159 இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் 3x பிளஸ் 4y பிளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 780 அப்படின்ட்டு இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் 4x மைனஸ் z
is equal to 12 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இது 2 வேரியபிளா இருக்கிறதால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸ் இசட் வேரியபிளா கொண்டு வரலாம். அப்போ எதை நான் கேன்சல் பண்ணணும், ஒய்யை நான் கேன்சல் பண்ணணும். அப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 4ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும், 4x plus 4y plus 4z is equal to 159 into 4. 9 4s are 36, 3 5 4s are 20, 23, 2 636 அப்படின்ட்டு கிடைக்கும். So 636. Next second equation என்ன இருக்கு, 3x plus 4y plus 6z is equal to 780 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் கீழே 4y நான் கேன்சல் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும், அப்போதான் என்னால் கேன்சல் பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 4 minus 3 எக்ஸ்ன்ட்டு வரும், ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். 4 minus 6 minus 2z அப்படின்ட்டு இருக்கும். 636 minus 780. ஸோ 780லேருந்து நான் 636 சப்ராக்ட் பண்ணேன்னா 144னு வரும். கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 144 அப்படின்ட்டு இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு 4x மைனஸ் இசட்ன்னு இருக்கு. இங்க ஃபோர்த் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2z இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு இதை 4ஆல மல்டிபிள் பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ணி இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். பட் 4ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 144 கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். அதே இது இசட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2, அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா 4 2s are 8x, இதை 2ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப 8x minus 2z is equal to 12 into 2 24 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணுமா, பிளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். அப்போ மைனஸ் 2z பிளஸ் 2z கேன்சல் ஆயிருமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 8xன்னு இருக்கு, அப்போ மைனஸ் 7xன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஒரே சைனா இருந்தா அதே சைனை போட்டு ஆட் பண்ணுவோம், 168ன்ட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 168 டிவைடட் பை மைனஸ் 7. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை கேன்சல் பண்ணனா 2 7s are 14, 4 7s are 28 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்குது, 24ன்னு இருக்கு. இதை நான் அப்படியே பேக்வர்ட் சப்ஸ்டியூஷனா போடுறேன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன்லையோ இல்லை நான் தேர்ட் ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், இசட்டோட வேல்யூ கிடைக்கும். நான் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன், எனக்கு அதுதான் சின்ன நம்பரா சிம்பிளா இருக்கு. அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்னன்னு இருக்கு, 4x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக நான் 24 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். 24 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்ட்டு இருக்கு. 24 4 4s are 16, 1 8 96. 96 மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12 minus 96 இருக்கா. ஸோ மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து நான் சப்ராக்ட் பண்ணேன்னா பெரிய நம்பரோட சைனை போட்டு நான் சப்ராக்ட் பண்ணுவேன். ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 1 போச்சுன்னா 8. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, இசட்டோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. சரியா, அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ 24, ஒய் எனக்கு தெரியாது, இசட்டோட வேல்யூ 84 இஸ் ஈக்குவல் டு 159. 24 plus 84 108 plus y is equal to 159. அப்போ y is equal to 159 minus 108, y is equal to 9ல 8 போயிடுச்சுன்னா 1, so 551 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ xங்கிறத நம்ம என்னன்னு எடுத்தோம், so solution வாணிஸ் ஏஜ், வாணியோட ஏஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் எக்ஸ். எக்ஸ் வந்து 24. அவங்களோட ஃபாதர்ஸ் ஏஜ், ஃபாதர்ஸோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சோம், என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம், ஒய்ன்னு தான் எடுத்தோம். கிவன் ப்ராப்ளம்ல எக்ஸ் வாணிஸ் ஏஜ், ஒய் ஃபாதர்ஸ் ஏஜ், ZB கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ். அப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து என்னது 51. அப்புறம் கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 84. இதுதான் இவங்க 3 பேரோட ஏஜ். இவங்களுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 653ன்னு நம்மளுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.